குட் மார்னிங் எவ்ரிவன். நான் உங்கள் ஜெயசூர்யா பத்மநாபன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா யூனிட் 9. ஓகேவா? யூனிட் 8ம் யூனிட் 9ம் இப்போ புதுசாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல். ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் யூனிட் 9ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தமிழகத்தினுடைய நிர்வாக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டாபிக் ஏன் ஆட் பண்ணாங்க, ஸோ இதில் எவ்வளோ மார்க்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க, எப்படி இந்த டாப்பிக்கை படிக்கணும், எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இந்த வீக் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு செஷனை எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம சிலபஸில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, இனிஷியலாக சொன்ன மாதிரி இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்னு ஒரு கொஷின் பேப்பரை டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருந்தாங்க, போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாடல் கொஷின் பேப்பரில் மொத்தம் 30 கொஷின் இந்த டாப்பிக்கில் இந்த மட்டுமே வந்திருக்கு. இந்த 30 கொஷின் எந்த கொஷின்லேருந்து எந்த கொஷின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 146th கொஷின்லேருந்து 175th கொஷின் வரைக்கும் இந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு. ஓகே, இந்த 30 கொஷின் இருக்கு இல்லையா, இந்த 30 கொஷினில் 23 கொஷினுக்கு எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க, எங்கேருந்து அந்த 23 கொஷின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. 7 கொஷினுக்கு சோர்ஸ் அவைலபிள் இல்லை. ஓகே, இந்த 23 கொஷின் சொன்னேன் இல்லையா, இந்த 23 கொஷினில் 16 கொஷின் வெறும் நம்மளோட ஸ்கூல் புக்ஸில் இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறது, வேறு எந்த மெட்டீரியலையும் என்ன பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணாதீங்க. ஸோ அங்கே இந்த மெட்டீரியல் கொடுத்தாங்க, இங்கே இந்த மெட்டீரியல் கொடுத்தாங்க, இதில் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மெட்டீரியல்ஸ் கண்ட மெட்டீரியல்ஸை படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்கூல் புக்ஸை படித்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதர் மெட்டீரியல்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ ஸ்கூல் புக்ஸ்லேருந்து மொத்தம் எத்தனை கொஷினா, 16 கொஷின் வந்திருக்கு. இந்த 16 கொஷினும் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11th 12th and 10th இந்த கிளாஸஸ்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த 11th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்லேருந்து மட்டும் 16 கொஷின் வந்திருக்கு. அப்போ ஸ்கூல் புக்ஸை நம்ம தரவாக படித்தாலே என்ன பண்ணிடலாம், இந்த 16 கொஷினை நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே, அது இல்லாமல் அடுத்தது ஒரு 7 கொஷின். அந்த 7 கொஷின் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 வெப்சைட்ஸ்லேருந்து வந்திருக்கு. அந்த 3 வெப்சைட்டும் கவர்மெண்ட்டோட வெப்சைட்ஸ். என்னென்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா TNSocialWelfare.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு, அந்த வெப்சைட்லேருந்து கொஷின் வந்திருக்கு. ஸோ மாடர்ன் இந்தியா கே வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசனோட புக் இருக்கு இல்லையா, இந்தியன் பாலிட்டியாக இருக்கட்டும், இந்தியன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஏன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கூட கே வெங்கடேசன் அவர்கள் புக்கை எழுதியிருக்காங்க. ஸோ அவர் எழுதின நவீன இந்தியா, மாடர்ன் இந்தியா புக்கில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 3 கொஷின் எடுத்திருக்காங்க. ஓகே, அது இல்லாமல் இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த இ கவர்னன்ஸ் வெப்சைட்லேருந்து 2 கொஷின் வந்திருக்கு. ஸோ இந்த சொன்ன ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு அது இல்லாமல் இந்த வெப்சைட்ஸை நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னாலே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸை நம்ம அட்டன் பண்ணிடலாம். இந்த 30 கொஷினை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இது என்னன்னாக்கா புதுசாக நம்மளோட சிலபஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்னாக்கா வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிடுவோம் அப்படின்னாக்கா நேரடியாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்குள்ளே போயிடுவோம். ஓகே, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன, மனித வள மேம்பாட்டு குறியீடு. அப்போது ஒரு மனுஷனுடைய அவனும் ஒரு ரீசோர்ஸ் தானே. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இயற்கை வளங்கள், அதே மாதிரி செயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா. இந்த இயற்கை வளங்களில் என்னென்னலாம் வரும், காடுகள் வரும், ஆறு வரும். ஸோ அதிலே தான் யார் வரா, ஹியூமன் வரா. அந்த ஹியூமனோட வளம் அப்படிங்கிறது என்ன, அவனோட பொட்டென்ஷியல், அவனோட பிரெயின், ஸோ அவன் சோஷியலாக எப்படி வந்துட்டு பழகிறான் அப்படிங்கிற இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் நம்ம பார்க்குறோம். ஓகே, பார்ப்போம். ஸோ முதல்ல அந்த டெவலப்மெண்ட் அப்படின்னு அங்கே ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, என்ன மேம் இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோஸ்ட் ஆஃப் தி டேர்ம்ஸ் என்ன தான் ஆகும் அப்படின்னாக்கா இங்கிலீஷில் படித்து வச்சுக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது நிறைய வேர்ட்ஸை மிஸ்டேக்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க. ஸோ நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ் கொஷின் தான் என்னது ஃபைனலைஸ்டு கொஷின். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா க்ரோத்னா என்ன, வெல்ஃபேர்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது க்ரோத்துக்கும் வளர்ச்சி தான் கொடுத்துருப்பான், டெவலப்மெண்ட்டுக்கும் வளர்ச்சி தான் கொடுத்துருப்பான். ஆனால் ஆக்சுவல் எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அப்படின்னா மேம்பாடு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா க்ரோத் அப்படிங்கிறது என்ன, டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல என்ன அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு
ஐடியா வந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா என்ன. ஸோ அடுத்தடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரையுமே வேர்டிங்ஸ் எல்லாமே டேர்ம்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னாக்கா இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கணும், as well as தமிழ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, க்ரோத் அப்படிங்கிறது என்ன, ஃபஸ்ட்டே தான் போட்டிருக்கோம். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ரோத் வளர்ச்சி. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை ஒரு நாளும் என்னாகும், நாளொரு வண்ணமாம் பொழுதொரு மேனியாய் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த குழந்தை என்ன ஆகுது, ஒரு நாளும் வளரும். இந்த மாசத்துல அந்த க்ரோத்தோட ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு குப்பத்துக்கும், அப்புறம் மண்டி போடும், அப்புறம் எழுந்து உட்காரும், நடக்கும், பேச ஆரம்பிக்கும், இப்படி தான் இருக்கும் இல்லையா. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா வளர்ச்சி. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த குழந்தையோட எப்படி சொல்கிறது, குவான்டிடேட்டிவாக அளவு சார்ந்து வளர்றது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே டெவலப்மெண்ட் அப்படின்னா அந்த குழந்தை ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் வளர்ந்து அதோட அறிவு சார்ல வந்து என்ன இருக்கும், ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ க்ரோத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி. ஸோ டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேம்பாடு. ஓகே, இந்த க்ரோத் இருக்கு இல்லையா, இந்த க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது அளவு சார்ந்த, அதாவது குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குவான்டிட்டியை சார்ந்தது. ஸோ என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது, என்கிட்ட இவ்வளோ புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டிங்ஸில் சொல்கிறோம் இல்லையா, அது குவான்டிட்டி. ஸோ மேம்பாடு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எதை சார்ந்தது அப்படின்னா குவாலிட்டி. ஓகேவா, அதாவது அதோட தரம் பற்றி சொல்கிறது. ஓகே, அதே மாதிரி க்ரோத் அப்படிங்கிறது எதை மட்டும் சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப்பிக்கை பொறுத்த வரையும் வெறும் பணம் சார்ந்தது, மானிட்டரி பேஸ் தான் இருக்கும் க்ரோத் அப்படிங்கிறது. அதுவே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சமூகம் சார்ந்தது. நார்மலாகவே ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த கண்ட்ரி வளர்ச்சி அடைந்த நாடா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க எதை கணக்கில் எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பணத்தை மட்டும்தான் கணக்கில் எடுத்துவாங்க. இப்போ நம்ம நார்மலாக நம்மளோட இந்தியா வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மொத்த நாட்டினுடைய வளர்ச்சியை குறிக்கக்கூடிய சில க்ரைட்டீரியாஸ். ஸோ ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, என்என்பினா என்ன, என்டிபினா என்ன, அதுக்கப்புறம் பெர் கேபிட்டா இன்கம், ஒரு தனி நபருடைய வருமானம்னா என்ன, பிபிபி, பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி, ஒரு மனுஷனால வாங்கக்கூடிய திறன் என்ன, என்கிட்ட 10 ரூபாய் இருக்குது அப்படின்னாக்கா 10 ரூபாய்க்கு என்னால் என்ன வாங்க முடியும், இந்த கண்ட்ரியில் இருக்கும்போது எப்படி வாங்க முடியும், இப்போ அமெரிக்கா போனாக்கா எப்படி வாங்க முடியும். ஸோ இப்போ பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ அந்த 5 ரூபாய் அமெரிக்காவுக்கு போனீங்கன்னாக்கா அதோட வேல்யூ என்னாகும், சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே 5 ரூபாய்க்கு லேஸ் வாங்க முடியும், அதுவே அமெரிக்காவுக்கு போனாக்கா அந்த 5 ரூபாங்கிறது டாலர்ஸில் கன்வெர்ட் ஆகும்போது அந்த அமௌண்ட்டுக்கு உங்களால் என்ன வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னாகும், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரோத் சார்ந்த விஷயங்கள், அதாவது வளர்ச்சி சார்ந்த க்ரைட்டீரியாஸ், ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்டிபி, பெர் கேபிட்டா இன்கம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் பவர் பார்ட்டி, இந்த விஷயங்கள்லாம் எது சார்ந்தது, வளர்ச்சி சார்ந்தது. ஸோ இந்த டாபிக் பொறுத்தவரையும் என்ன ஆகும்னாக்கா சொன்னதே திரும்ப 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 சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரே நிறைய நம்பர்ஸ், ஷார்ட் ஃபார்ம்ஸ், அக்ரனிம்ஸ் இதான் வரப்போகுது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், வேறு வழி இல்லை, படிச்சு தான் ஆகணும். ஏன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, 30 கொஷின்ஸ் ஷியோராக வரும். ஓகேவா, அடுத்தது டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எது சார்ந்தது, பணம் சார்ந்தது. ஸோ அந்த பணத்தை கால்குலேட் பண்ணுறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இது சமூகம் சார்ந்தது. ஒரு சொசைட்டி இருக்குது அப்படின்னாக்கா அந்த சொசைட்டியில் எதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும், எதெல்லாம் பொறுத்து இந்த நாடு மேம்பட்ட நாடு அப்படின்னு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமான விஷயம் ஹெல்த். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமானவர்களாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஹெல்த் அப்படின்னு வரும்பொழுதே அடுத்து என்ன ஆகிடும், சுகாதாரம்.
ஸோ சுகாதாரம் இப்போல்லாம் கூட வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரீசெண்டாக ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ரேங்கிங்லாம் கொடுக்குறாங்க. இதில் வந்து இந்த கண்ட்ரி இந்த ஸ்டேட் வந்துட்டு இந்த ரேங்க்கில் இருக்குது, நார்த் ஈஸ்ட்டு இந்த ரேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு முன்னாடி மாதிரி கிடையாது, எங்கே பார்த்தாலும் நிறையா ஓப்பன் ஸ்பேஸில் வந்துட்டு டிஃபிகேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, டாய்லெட்ஸ்லாம் கூட நிறைய வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஒரு கண்ட்ரி ஒரு நல்ல சுகாதாரம் வாய்ந்த கண்ட்ரியாக இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு இருக்கு. ஸோ சுகாதாரம் வாய்ந்தது அப்படிங்கிறது எதில் தான் வரும், மேம்பாட்டில் தான் வரும். ஸோ அடுத்தது எஜுகேஷன். எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இத்தனை பெர்சன்டேஜ் மக்கள் படித்தவர்களாக இருக்காங்க, இவ்வளோ பேர் படிக்காதவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்மளோடது பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியா அண்ட் அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கா வளர்ச்சி அடைந்த நாடு, ஓகேவா. ஆனால் மேம்பாடு படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது உண்மையிலே டெவலப்டு கண்ட்ரியா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்போ அவங்க இந்த கொரோனா டைம்ல என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும். அவங்க கிட்ட பணம் இருக்கு, இந்த ஜிடிபி ஜிஎன்பி வைஸ் பார்க்கும்போதுலாம் என்ன சொல்கிறாங்க, அவங்க டாப்பில் இருக்காங்க. ஆனால் டெவலப்மெண்ட் வைஸில் அவங்க எப்படி தான் இருக்காங்க, கொஞ்சம் லோவாக தான் இருக்காங்க. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ரோத் அப்படிங்கிறது நாமினல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு இது ஏன் நாமினல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜிடிபி ஜிஎன்பி பிபிபி இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இப்போ ஒரு கோடி மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோம், 1 crore இருக்காங்க. ஸோ இந்த 1 crore யார் இருப்பாங்க, ரிச்சரும் இருப்பாங்க, புவரரும் இருப்பாங்க. அதாவது பணக்காரங்களும் இருப்பாங்க, ஏழைகளும் இருப்பாங்க. சரி, ஓகே. அப்போது இந்த கணக்கு எடுக்கும் பொழுது ரிச்சர் புவரர் அப்படிங்கிற கணக்குலாம் கிடையாது. மொத்தமாக இந்த நாட்டோடைய வருமானம் என்ன, மொத்த உள்நாட்டு வருமானம் என்ன, மொத்த இங்கே இருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது, ஓகே, அந்த மொத்த உள்நாட்டு வருமானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன எடுப்பாங்க, இங்கே இருக்கக்கூடிய ரிச் பீப்புளையும் கணக்கில் எடுத்துப்பாங்க, புவர் பீப்புளையும் கணக்கில் எடுத்துப்பாங்க. அப்போது யூஸ்வலாக சொல்லுவாங்களே நம்ம கண்ட்ரியை பொறுத்தவரையும் 90% சொத்துக்கள் 10% மக்கள்கிட்டே இருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்க 10% 90% பீப்புள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம கிட்ட இருக்கு இல்லையா வளங்கள், நம்ம எப்படி சொல்றது, நிறையா ரீசோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பணக்காரங்களா இருக்காங்க இல்லையா. அப்போ 90% பணக்காரவங்க எவ்வளோ மொத்தம் இப்போ 1 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். அந்த 1 கோடி பேரில் 90 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா. 90 லட்சம் பேர் எப்படி தான் இருக்காங்க, ஏழைகளாக தான் இருக்காங்க. அப்போது அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அந்த 10 லட்சம் பேருங்கிறவங்க தான் எப்படி இருக்காங்க, ரிச்சராக இருக்காங்க. ஓகே, ரிச்சராக இருக்காங்க, ஓகேவா. ஸோ அதே மாதிரி 10% மக்கள் 10%மான ரீசோர்ஸு 90% மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு சிவாஜி மூவியில் கூட வரும் இல்லையா, ரிச்சர் கெட் ரிச்சர் அண்ட் புவரர் கெட் புவரர். அதாவது பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டே இருக்கான் அப்படிங்கிறது, ஓகேவா. அப்போ என்ன பண்ண முடியாது, இதில் பணக்காரங்க ஏழைகள் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் தான் என்ன பண்ணுறாங்க, ஜிடிபி ஜிஎன்பி என்என்பி என்டிபி இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படி கால்குலேட் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா உண்மையான வளர்ச்சிங்கிறதோட குறியீடு நமக்கு கிடைக்கிறது கிடையாது, ஓகேவா. ஸோ அதனால இது என்ன சொல்கிறாங்க, நாமினல் இல்லை ஃபேக்கு அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் டெவலப்மெண்ட் மேம்பாடு படி எடுக்கக்கூடிய ரேட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேட்டிங்ஸ் ரியல் ரேட்டிங்ஸாக இருக்கும், ஓகேவா, உண்மையான குறியீடாக இருக்கும். ஏன் உண்மையான குறியீடு அப்படின்னாக்கா அது என்ன கணக்கில் வருது, ஹெல்த், சானிடேஷன், எஜுகேஷன், இந்த மாதிரியான இதுலலாம் என்ன பண்ண முடியாது, நம்ம போய் ஃபேக்கான ஒரு சர்வே பண்ணி எடுக்க முடியாது, ஓகேவா. ஸோ அதனால இது என்னதான் இருக்கும், ரியலான வேல்யூஸை தான் கொடுக்கும். இதில் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த ஜெண்டர் ரிச்சர் புவரர் அப்படிங்கிற அந்த பாரிட்டியெல்லாம் காமிக்க மாட்டாங்க, பாகுபாடு காமிக்காம தான் என்ன பண்ணுறாங்க, ரேட்டிங்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ என்னது, க்ரோத் அப்படிங்கிறது ஃபேக், அதாவது நாமினல், ஃபேக்னு சொல்லக்கூடாது, நாமினல். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அடுத்ததுக்குள்ளே போகலாம். அப்போது க்ரோத்துங்கிறது வேறு, டெவலப்மெண்ட்டுங்கிறது வேறு. ஆனால் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சம்டைம்ஸ், எல்லா டைமும் தவறு நடக்கும்னு நான் சொல்லலை, சம்டைம்ஸ் என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா கரெக்டான டிரான்ஸ்லேஷன் பண்ணாமல் போகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா மார்க்கை நம்ம தான் லூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா இங்கிலீஷ் வேர்ட்ஸு, இங்கிலீஷ் டேர்ம்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தாச்சு, க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிற ஒரு குறியீடு எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, யார் இதை கொண்டு வந்தாங்க, இதனால நமக்கு என்ன யூஸ், ஸோ அதெல்லாம் தான் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ முதலாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960கள் 70கள் இருக்கு இல்லையா, அந்த டைமில் டேவிட் மாரிஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு, இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் என்னன்னாக்கா எம்டிஎம்னு சொல்லுவோம், ஓகேவா. அதாவது மாரிஸ், டேவிட் மாரிஸ் அவரோட பேர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவை அவர் சொல்லலை, ஆனால் அது மாதிரியே ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னாக்கா இந்த வாழ்நாள் குறியீடு தான். அந்த வாழ்நாள் எப்படிப்பட்ட மேம்பட்டதா, எப்படி ஸோ அந்த குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவர் சொல்கிறார். ஸோ ஓகே, ஒருத்தவங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு நல்ல வாழ்வாதாரமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பணம் மட்டும் பத்தாது. அப்போ எது முக்கியமாக வேணும் அப்படின்னாக்கா அவர் 3 விஷயங்களை கை காமிக்கிறார். என்ன 3 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரஸி, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் ஹெல்த். ஓகே, ஸோ லிட்ரஸி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான், ஓகேவா. கல்வி சார்ந்த. ஸோ இந்த கல்வி சார்ந்தது அப்படின்னு வரும்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஆல் ஓவர் தி வேர்ல்டில் இந்தியா எந்த பொசிஷனில் இருக்குது கல்வியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அடுத்து இந்தியாவுக்குள்ளே வந்தாக்க எந்த ஸ்டேட்டு ரொம்ப லிட்ரஸி ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது கல்வியில் வந்துட்டு எந்த ஸ்டேட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கு, எந்த ஸ்டேட்டு செகண்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி, எந்த ஸ்டேட்டு இருக்கிறதுலே ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டுக்கு நம்மளுடைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ரேட்டிங்ஸ்லாம் எடுக்கணும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம எப்போ நம்மளோட பாப்புலேஷன் சென்சஸ் எடுத்தாங்க அப்படின்னாக்கா 2011. அடுத்து 2021 ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும் இந்நேரம். பட் இந்த COVID-19 என்ன பண்ணல, ஸ்டார்ட் பண்ணல. ஏற்கனவே இருந்த க்ரைட்டீரியாஸ் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி இந்த பாப்புலேஷனில் நிறைய க்ரைட்டீரியாஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்ன காஸ்ட், என்ன ரிலீஜியன், இந்த காஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்காஸ்ட், எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, ஆதார் நம்பரு, ஸோ அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் யூஸ்வலாக கேட்க மாட்டாங்க, நிறைய க்ரைட்டீரியாஸ் என்ன பண்ணியிருக்காங்க உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க, எஜுகேஷனையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, ஸோ யார் யார் கிராஜுவேட்ஸு, என்ன மாதிரியான எஜுகேஷன், ஸோ இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆக போகுது, நம்ம கல்வி சார்ந்த அளவில் நம்மளோட தமிழ்நாடு என்ன பிளேஸில் இருக்குது, இந்தியா எந்த பிளேஸில் இருக்குது, ஸோ எந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்த்லலாம் யூபி, பீகார் அந்த ரீஜனில் என்ன கிடையாது, எஜுகேஷனில் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மி, ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த இடத்துக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி தான் தெரிஞ்சுப்பாங்க, இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறது மூலமாக தான். ஸோ எம்டிஎம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்வி சார்ந்ததில் அந்த நாடு என்ன இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம் அப்படிங்கிறது. ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 100 வயசு 110 வயசு அப்படிங்கிறதுலாம் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்படியே கம்மியாகி இப்போ 60, 50 அந்த மாதிரி என்ன ஆயிருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 10 குழந்தைங்க 15 குழந்தைங்க பிறக்கும், ஓகேவா. ஏன் அப்படின்னாக்கா அப்போ நிறைய டிசீசஸ் இருந்துச்சு. அந்த டிசீசஸ் அப்படிங்கிறது க்யூர் பண்ண முடியாது. ஸோ மெடிக்கல் சப்போர்ட் அப்போ கிடையாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு 10 வயசுலேயே அந்த குழந்தை இருந்துடும். அதனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த காலத்தில் 10-15 குழந்தைங்க இருப்பாங்க ஒரு வீட்டில். ஸோ அந்த மாதிரி அப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நிறையா மெடிக்கல் சப்போர்ட் இருக்குது. என்ன மாதிரியான டிசீஸ் வந்தாலும் என்ன பண்ணுறோம், அதை க்யூர் பண்ணுறதுக்கான மெத்தடாலஜியை நம்ம புதுசாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அதை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், ஓகேவா. அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு நாட்டில் இந்த அளவுக்கு
இந்த வயசு வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னாக்கா அவன் என்ன பண்ணலாம், தைரியமாக ஒரு சில ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இப்போ சைனா பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஓல்டேஜ் பாப்புலேஷன் ஜாஸ்தி, ஓகேவா. அதுவே இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா யங் பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாப்புலேஷன் லெவலில் வேர்ல்டு லெவலில் யார் தான் ஃபஸ்ட்டு இருந்தா, சைனா தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க இல்லையா. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆயிடுச்சு, அவன்கிட்ட அவன் வந்து ஒன் சைல்டு பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணியிருந்தான். ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணும், அதுக்கு மேலே பெற்றுக்கூடாதுன்னு சொல்லி. அப்போது கொஞ்ச நாள் அவனோட சென்சஸ்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட கண்ட்ரியில் என்ன ஆயிடுச்சு, ஓல்டேஜ் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது 50 above இருக்கிறவங்களோட பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, யங் பாப்புலேஷன்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. யங் பாப்புலேஷன் எதுக்கு அவசியம் அப்படின்னாக்கா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்னது யங் பாப்புலேஷன் தான் தேவை. ஸோ என்ன பண்ணுவான், அவன் கொஞ்சம் அப்டேட்டடாக இருப்பான். ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த கண்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு மேம்படுத்துறதுக்கு யார் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா, ஒரு யங் ஏஜ் பாப்புலேஷன் தான். ஸோ ஓல்டேஜ் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ண முடியாது, அந்த கண்ட்ரி டெவலப்மெண்ட்டை நோக்கி போக முடியாது. அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்கா 1 child பாலிசியிலேருந்து 2 child பாலிசிக்கு மாறிட்டான், ஓகேவா. அதுவும் இல்லாமல் இப்போ என்ன ஆயிடுச்சு, கொரோனா வேற வந்து கொத்தோட தூக்கிட்டு போயிடுச்சு எல்லாரையும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, 1 child பாலிசிலேருந்து 2 child பாலிசிக்கு சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் என்னன்னாக்கா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அடுத்து ஹெல்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐஎம்ஆர் அண்ட் எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 விஷயம் இருக்குது. ஐஎம்ஆர்னா என்ன, எம்எம்ஆர்னா என்ன? ஐஎம்ஆர் ஸோ இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட். அதாவது ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது அப்படின்னாக்கா அதனுடைய இறப்பு சதவீதம் அப்படிங்கிறது. ஸோ இப்போல்லாம் பரவாயில்ல, என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டோம். அப்படிங்கிறப்போ என்ன ஆகுது, அந்த குழந்தைங்களோட உயிரை காப்பாற்றுறது, இன்குபேட்டர், நிறையா வேக்சின்ஸ் கொடுக்குறோம் அந்த மாதிரி. ஆனால் அந்த காலகட்டங்களில் என்ன கிடையாது, வேக்சின்ஸ்லாம் இல்லாதப்போ அந்த குழந்தைகளினுடைய இறப்பு விகிதம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது 2019-17 அந்த ரேட்டிங்ஸில் இந்தியா இது எத்தனை பேருக்கு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 1000 குழந்தைகளில் எத்தனை குழந்தைங்க இறந்துருக்கு இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 30/1000. அதுவே தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 16/1000. நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது எங்கள் யூபி, பீகார் அந்த ரீஜன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த 1000க்கு எவ்வளோங்கிறது கொஞ்சம் கூட இருக்கும். பழைய வருஷங்களுக்கு, அதாவது 2017 பார்த்தீங்கன்னாக்கா 1000க்கு மொத்தம் 33ன்னு இருந்தது. இந்த இயர் வந்துட்டு கம்மியாக இருக்கு. அடுத்து எம்எம்ஆர் அப்படிங்கிறது மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். ஸோ மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னா என்னன்னாக்கா பிரசவ காலத்தில் நடக்கக்கூடிய இறப்புகள் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ நிறைய நம்மக்கிட்ட என்ன இருக்குது, சிசேரியனா அப்புறம் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா நிறையா ஸ்கீம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த காலகட்டங்களில் என்ன கிடையாது, மெட்டர்னிட்டி அப்போ என்ன ஆகும்னாக்கா இந்த பெண்களுடைய இறப்பு விகிதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னாக்கா வீட்டிலே தான் பிரசவம் பார்ப்பாங்க. ஸோ நல்ல கை தேர்ந்து டாக்டர்ஸு அது மாதிரிலாம் கிடையாது, மருத்துவச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா. ஸோ நிறைய காமெடியெல்லாம் உள்ள தோணுது. ஓகே, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இறப்பு சதவீதங்கிறது முன்னாடி ஜாஸ்தியாக இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்கு. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளால இதை என்ன பண்ண முடியல, 0க்கு கொண்டு வர முடியல. ஏன்னாக்கா நம்மளுடைய விமன், இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் விமன் என்னவா இல்லை, ஹெல்த்தியாக இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், அப்போ ஒரு குழந்தைகளும் பெண்களுக்கும் ஒரு கண்ட்ரியில் ஹெல்த்தாக இருக்காங்க அப்படின்னால என்னது, அது ஒரு மேம்பட்ட நாடு அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காரு, மோரிஸ் சொல்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஹெல்த்துங்கிற ஒரு கண்டிஷனை கொண்டு வந்து உள்ள வச்சுருக்காரு. அதில் ஐஎம்ஆரையும் எம்எம்ஆரையும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ எம்எம்ஆர் படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது 1,00,000 பேருக்கு எத்தனை இறப்பு அப்படின்னு சொல்லி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியா அப்படிங்கிறது 122 per lakh. அதே மாதிரி தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னாக்கா 57 per lakh. ஸோ இதெல்லாம் என்னன்னாக்கா கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா இது என்ன பண்ணுவாங்க, எவ்ரி 2 years எவ்ரி 1 yearக்கு இந்த ரிப்போர்ட்டை அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ இப்போ ரீசெண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்கறதுக்கு இருக்குது. இல்லை முன்னாடி இருந்ததுலேருந்து நம்ம இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்ன கேட்பாங்க, பிக் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், இங்கே கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட என்ன சொல்லுவாங்க, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு இதுலேருந்து இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூவாக ட்ராப் ஆகிருக்கு, இல்லை இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூவாக
ஹைக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம், கரெக்டான வேல்யூ தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், நம்மளால சூஸ் பண்ண முடியும். எக்கனாமிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் புள்ளி விவரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 30, 0.000 சம்திங் இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் கிளியராக படிச்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1990களில் ஸோ யார் சொல்லிட்டா, மோரிஸ் வந்து இப்படி ஒரு ஐடியாலஜியை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லலை, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ முதலா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யார் இன்ட்ரடியூஸ் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவர். இவர் ஒரு பாகிஸ்தானி. அப்புறம் அமர்த்தியா சென், he's a Indian. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா 1990களில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு குறியீடு, மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிற ஒரு குறியீடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. விச் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம். எதை பாரு மோரிஸோட ஐடியா மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க இவர் சொன்னார் இல்லையா, லிட்ரஸி அதாவது கல்வியில் இப்படி இருக்கணும், இவங்க வயதுங்கிறது இப்படி இருக்கணும், ஹெல்த்ல இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ இதுல ஒரு சில ஏரியாஸை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு 3 விஷயம் எடுத்துக்கிட்டாங்களா. இந்த 3 விஷயத்துல ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வேற ஒரு விஷயத்தை கொண்டாந்து என்ன பண்ணியிருக்காங்க, உள்ள வச்சிருக்காங்க. யாரு, மெஹபூப் அண்ட் அமர்த்தியா சென். இவங்க என்னென்ன விஷயத்தை உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரஸி, ஏற்கனவே பார்த்த மாதிரி கல்வியில. அடுத்தது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஸோ ஒருத்தர் எவ்வளோ நாள் உயிர் வாழ்வார் அப்படிங்கிற அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. 3வது விஷயமா இவங்க என்னத்தை கொண்டு வந்துட்டாங்க, பணத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஒரு தனி நபரினுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறதும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பெர் கேபிட்டா இன்கம். ஸோ தனிநபரினுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறதையும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கணும் இல்லையா. அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கியூபிக் ரூட் ஆஃப் இந்த 3 தான். ஸோ லிட்ரஸி இண்டெக்ஸ், கல்வி குறியீடு இன்ட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாழ்நாள் குறியீடு இன்ட்டு இன்கம் இண்டெக்ஸ் வருமான குறியீடு. ஸோ என்ன பண்ணணும், இது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி கியூபிக் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு வேல்யூ வரும் இல்லையா. அந்த வேல்யூ தான் என்ன, நம்ம கண்ட்ரியோட என்னது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதில் முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்க, கல்வின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. கல்வியை பொறுத்தவரையும் யாரை அடிச்சுக்க முடியாது நம்மளுடைய இந்தியாவுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளைட்ஸ், அதாவது மலையாளிஸ். ஸோ மலையாளிஸ் என்ன அப்படின்னாக்கா நிறைய பழமொழிலாம் கூட சொல்லுவாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் வேணாம், அதாவது இப்போ பாலிடிக்ஸ் ஆகிருப்பது. ஓகே, ஸோ கேரளைட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா யூஸ்வலி எங்கே இருப்பாங்க அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மலையாளிஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க. என்ன மாதிரியான போஸ்டிங்ஸில், ஹையர் லெவல் போஸ்டிங்ஸ்லேயும் இருப்பாங்க, சின்னதாக இருக்கக்கூடிய சின்ன போஸ்டிங்ஸ்லேயும் இருப்பாங்க. ஸோ அவங்க என்னது, அவங்கள பொறுத்தவரையும் வேலை பார்க்கணும். அப்போனாக்கா ஃபாரின் போகணுன்னாக்கா என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜியில் இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 2011 சென்சஸ் ரிப்போர்ட் படி இந்தியாவினுடைய லிட்ரஸி பர்சன்டேஜ் கல்வி குறியீடுல நம்ம எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 74%. இது எதோடது, இந்தியாவோடது. ஓகேவா. அதுவே தமிழ்நாடோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80.33%. ஓகேவா. ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னாக்கா 67 இயர்ஸ். ஸோ 67 வயசு அப்படிங்கிறது இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த வாழ்நாள் லிமிட். ஓகேவா. ஓகே, அதுக்கு மேலே வாழ்ந்தாக்கா சாவடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டாக்கா அதெல்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனிநபரனுடைய வருமானம் அப்படிங்கிறது மொத்த வருமானம் இருக்கு இல்லையா, ஒரு கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் இன்கமை மொத்த பாப்புலேஷனால வகுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னாக்கா
தனிநபர் வருமானம். இதெல்லாம் நம்ம எக்கனாமிக்ஸில் படிப்போம். எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நான் எடுப்பேனா இல்லை வேறு யாரும் எடுப்பாங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ எக்கனாமிக்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இதில் சொன்ன அந்த ஜிடிபி, ஜிஎன்பி அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் கிளியராக நம்ம பார்ப்போம். தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா gross per capita income, sorry, அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா total income of the nation divided by population. அதாவது ஒரு நாட்டினுடைய மொத்த வருமானம் divided by மக்கள் தொகை. ஓகேவா? இப்போ இது டிவைட் பண்ணோம்னாக்கா இப்போ ஒரு 1000 ரூபாய் இருக்கு, மொத்த மக்கள் தொகை 100ன்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு தனி நபரினுடைய வருமானம் எவ்வளோ? 10 ரூபாய். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் இப்போ நம்மளோட மொத்த கண்ட்ரியோட இன்கம் என்னங்கிறது நமக்கு தெரியும், நம்மளோட மொத்த பாப்புலேஷன் என்னங்கிறது தெரியும். அது ரெண்டுத்தையும் ஒன்றுலேருந்து ஒன்று டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கல. அதுதான் ஒரு தனிநபரினுடைய வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன பார்த்தாச்சு, இந்தியாவில் எப்படி வந்துட்டு இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுங்கிறது ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு. அப்போ வேர்ல்டு லெவலில் இது இருக்கு இல்லையா, அப்போ அதெல்லாம் யார் பார்த்துக்கிறா, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கிளியராக புரிஞ்சுக்கோங்க, இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இல்லையா. ஸோ கொஷின்ஸ் பார்த்தீங்களா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ குரூப் 2ஓட மாடல் கொஷின் பேப்பர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா நமக்கு போட்டிருக்காங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு ஃபஸ்ட்டு உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா செக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஆன்சர் தெரில, அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுமா அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கொஷின் பேப்பரையே ஒரு நாள் டிஸ்கஷன் செஷன் வந்து நம்ம ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம். அழைக்கவே மாட்டேங்குது. ஓகே, அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதாவது ஓகேவா, இந்த ஹெச்டி அப்படிங்கிறத யார் இந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, லிட்ரஸி ரேட்டு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட்டு, ஹெல்த் ரேட்டு, இந்த மாதிரியான பல விஷயங்களை ஆல் ஓவர் த கண்ட்ரிக்கும் யாராவது ஒருத்தர் பார்த்துக்கணும் இல்லையா. யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னாக்கா ஐநா, அதாவது யூஎன் இருக்கு இல்லையா, ஐநாவில் என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990. 1990 ஐநாவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டீமையே ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூஎன்டிபி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க். ஓகேவா? ஸோ இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த யூஎனோட செக்யூரிட்டி கவுன்சில், அந்த மாதிரி ட்ரெஷரி, அந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா, பிரிக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஜி சம்மிட்லாம் நடக்குது, இந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கிளியராக படிச்சிடணும். ஸோ யுனெஸ்கோ இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, என்ன ரீசனுக்காக ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும் அப்படின்னாக்கா படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கொஷின்னாக்கா 1.5 மார்க்கா. ஸோ 1.5 மார்க்கு இதெல்லாம் படித்தாலே இது வேர்ல்டு பேங்க் இருக்குது, அதுக்கப்புறம் என்டிபி நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் மானிட்டரி யார், அதுக்கு எங்கேருந்து பணம் வருது, மொத்தம் எத்தனை கண்ட்ரீஸ் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் என்ன பண்ணிடணும் அப்படின்னாக்கா கிளியராக படிச்சணும். ஸோ ஓகே, யூஎன்டிபியோடது நியூயார்க்கில் இருக்குது.
ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறத ஆல் ஓவர் த வேர்ல்டுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது இதெல்லாம் போட்டு இவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, இந்த கண்ட்ரி இத்தனாவது பிளேஸில் இருக்குது, ரேங்கிங்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் யார் ரிலீஸ் பண்ணுறா? இந்த யுஎன்டிபி தான். சரி, ஓகே. அப்போ யுஎன்டிபி இதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வாங்கினாக்கா என்னது ரொம்ப நல்ல கண்ட்ரி, ஸோ இந்த மார்க் வாங்கினாக்கா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, இந்த மார்க் வாங்கினாக்கா குட் ஸ்டூடெண்ட்டு, ஒஸ்ட் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி ரேட்டிங்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஒரு ஸ்கூலில் படித்தோம்னாலே நமக்கு இந்த மாதிரியான ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் த கண்ட்ரி அப்படிங்கிறப்போ ஒரு ரேட்டிங் அவங்க வச்சுருக்காங்க. அவங்க பாயிண்ட் எதுலேருந்து எது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 0 to 1. அப்போது 0 பாயிண்ட்லேருந்து நம்பர் 1 அப்படிங்கிறது, அதாவது 0%லேருந்து 100% வரைக்கும் அப்படி வச்சுக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த 0 to 1க்குள்ளே தான் என்ன இருக்க போகுது, எல்லா கண்ட்ரீஸோட ரேட்டிங்கும் இருக்க போகுது. ஓகேவா? அப்போ அவங்க அதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ வீட்டிலேயே சமையல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த சமையல் நார்மலாக ஒரு ஃபுட் இருக்குது, அந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்து என்ன பண்ணுவாங்க, யூஸ்வலாக ரேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ரொம்ப செம்மையாக இருக்குது, சூப்பர், ஆசம். ஓகேவா? யார் சமையலை சொல்லுவோம்? யூஸ்வலி அம்மாவோட சமையல் ஆசம். ஓகேவா? ஸோ அடுத்தது அம்மாவுக்கு அடுத்து தான் நம்ம என்னத்தையும் வைப்போம், ஹோட்டல்ஸோ ரெஸ்டாரண்ட்ஸோ. ஓகேவா? ஓகே, அம்மா சமையலை அடிச்சுக்க முடியாது அந்த மாதிரி. ஸோ அடுத்தது மீடியம். இது யாரு? அக்கா, தங்கச்சி, அத்தை, அவங்கெல்லாம் சமைக்கிறாங்க இல்லையா, அது மீடியம். அடுத்து லோ. இது யூஸ்வலி யாருக்கு கொடுப்பாங்க? ஒய்ஃப் சமையல் எவ்வளோதான் சூப்பராக சமைச்சாலும் பொண்டாட்டி கையால் சமைச்சாக்கா எங்கள் அம்மாக்கு ஈடா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் என்ன பண்ணிடுறது, ஆஃப் பண்ணிடுது. ஓகே, ஸோ வெரி ஹை அப்படிங்கிறது எந்த ரேஞ்ச்லேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.800லேருந்து 1 வரைக்கும். ஓகேவா? அப்போ 0.8லேருந்து 1 வரைக்கும் எடுத்தாக்க வெரி ஹை. ஓகேவா? இவங்க தான் என்னது, சிறப்பான நாடுகள். ஓகேவா? அடுத்தது 0.70 to 0.799. ஓகேவா? ஸோ இது ஹை. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அடுத்து மீடியம் அப்படிங்கிறது 0.551லேருந்து 0.669. ஓகேவா? அடுத்து லோ அப்படிங்கிறதுனா இது 0.350க்கு கீழே இருக்கக்கூடியது, பிலோ 0.350. ஸோ எந்த கண்ட்ரிலாம் 0.8க்கு மேலே வாங்கியிருக்கோ அதெல்லாம் என்னது, வெரி ஹை. ஹைலி என்னது, அவங்களுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட், மனிதவள மேம்பாடுல அவங்க சிறப்பாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 0.70லேருந்து 0.799 வரைக்கும் அப்படின்னாக்கா ஹை. ஓகே, பரவாயில்ல அப்படிங்கிறது. அடுத்தது 551லேருந்து 669 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க எதில் இருப்பாங்க, மீடியம். ஓகேவா? ஒன்று கணக்கில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? லோ அப்படிங்கிறது என்னன்னாக்கா 0.350க்கு கீழே ரொம்ப கம்மியாக போயிடுச்சு அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் லோ. ஓகேவா? அப்போது நம்மளோட இந்தியா எத்தனை ரேட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2017 189th ரேங்க்கில் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ 188ல் இருக்குது. அப்போ என்ன இருக்குது, ஒரு ரேங்க்கு மேலே போயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரிசல்ட் எப்போ லாஸ்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2019. ஸோ இப்போது அப்போ அவன் என்ன கொடுத்துருப்பான், 2018 டிசம்பர்லேருந்து 2019 நவம்பர் வரைக்கும் இந்த விஷயம் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து உட்காந்து யோசிச்சு கணக்கெல்லாம் போட்டு நம்ம ஒரு ஃபார்முலாலாம் சொன்னோம் இல்லையா, அந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்மளோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணுமா, நம்மளோட மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.647. அப்போ இது எதுக்குள்ளே வருது, மீடியம்குள்ளே வருது. அப்போ இந்தியா இஸ் நம்ம எதில் இருக்கோம், மீடியம் ரேங்கிங்கில் இருக்கோம். ஓகேவா? ஓகே. அடுத்தது இவன் வெறுமனே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருந்தான், இனிஷியலாக கேல்குலேட் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் கொஞ்சம் நாள் போக போக என்ன பண்ணுவோம், யூஸ்வலாகவே அப்டேட்டட் வெர்ஷனுக்கு போயிடுவோம் இல்லையா, அதே மாதிரி என்ன ஆகிறோம் அப்படின்னாக்கா அடுத்த அப்டேட்டட் வெர்ஷனுக்கு போகிறோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 விஷயத்தை மட்டும் தான் பார்த்துருக்கோம். என்னது, லிட்ரஸி கல்வியில், அடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஸோ வாழ்நாள் குறியீடில், அடுத்தது இன்கமில்.
ஓகேவா. அதை பார்த்தோம் இல்லையா, பெர் கேபிட்டா இன்கம் சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த மூணுத்தை தான் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்கள் என்ன பண்ணணும், நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாதான் மேம்பாடு இன்னும் பெருசாக இருக்கும். ஒரு கண்ட்ரிங்கிறது இன்னும் சிறப்பான அளவில் மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 2010 இந்த க்ரைட்டீரியாஸ் இல்லாமல் இன்னும் சில க்ரைட்டீரியாஸை ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா, அது என்னன்னு பார்ப்போம். இப்போ UNDP தான் ஆட் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010. என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இன்னும் புதுசாக ஒரு 4 விஷயத்தை ஆட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, அதாவது பாகுபாட்டை தவிர்த்து மனிதவள மேம்பாடு. ஸோ அது என்ன பாகுபாடு, அதாவது இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இது என்ன சொல்லுவாங்கன்னா IHDI அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட் HDI, அதாவது பாகுபாட்டை தவிர்த்து மனிதவள மேம்பாடு. அப்போ பாகுபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச், அதாவது பணக்காரங்க இருக்காங்க, புவரர் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன இருக்கும், இவங்கிட்ட நிறைய வெல்த் இருக்கும், இவங்கிட்ட வெல்த்தே இருக்காது. ஸோ இவங்க எல்லாரையும் சேர்த்து இவன் வந்துட்டு நல்லா படிச்சிருக்கான், இவன் படிக்காமல் இருக்கான், இவனோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இப்படி இருக்கு, இவன் ஹெல்த்தில் இப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அது சரியானதாக இருக்குமா அப்படின்னாக்கா இருக்காது. ஏன்னா என்னது, ரிச்சருக்கு என்ன கிடைச்சிரும், ஈஸியாக எல்லாமே கிடைச்சிரும். அவன் ஈஸியாக படிச்சிருவான், அவனுடைய வாழ்வை எப்படி மேம்படுத்திக்கிறது, அவனோட ஹெல்த்தை எப்படி வச்சுக்கிறது, அவன் சுகாதார ரீதியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவனுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஆனால் புவரருக்கு என்ன ஆகாது, கிடைக்காது. ஸோ என்ன பண்ணிடணும்னா இவங்களை நீக்கிடணும். ஸோ ரிச்சரை ரிமூவ் பண்ணிவிட்டு புவரர் இருக்காங்க இல்லையா, புவரர்னா புவர் மட்டும் கிடையாது, ஸோ ஒரே மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள். ஸோ இப்போ மிடில் கிளாஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, EWS சொல்லுவாங்க இல்லையா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், வறுமை கோட்டு கீழ். ஸோ இப்போ இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க எல்லாரையும் கால்குலேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பீப்புளை மட்டும் என்ன பண்ணிப்பாங்க, எடுத்துக்குவாங்க. ஸோ யாரை ரிமூவ் பண்ணிடுவாங்க, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிச்சரு அவங்கள ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்கள மட்டும் எடுத்து அதை மட்டும் பார்த்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது பாகுபாடை தவிர்த்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு. அப்போது இதில் என்ன இருக்குது, நம்மளோட இந்தியா என்ன மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.477. ஸோ என்ன கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, HDI பேஸ்டில் IHDI பேஸில் இந்தியாவோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 0.8லேருந்து 1 வரைக்கும்னா வெரி ஹை. ஸோ ஹைனா 0.700லேருந்து 0.799 வரைக்கும். அடுத்தது மீடியம் அப்படின்னாக்கா 0.551லேருந்து 0.669 வரைக்கும் மீடியம். அடுத்து லோனாக்கா 0.380க்கு கீழே. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, 0.477. அப்போ நம்ம எதுக்குள்ளே வரோம், லோவில் தான் இருக்கும். ஓகேவா, இப்போது 0.551லேருந்துனா தான் என்னது மீடியமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுக்கும் கீழே தான் என்ன இருக்குது, நம்மளோட இன்இக்வாலிட்டி பேஸ்ட் இருக்குது. ஆனால் மொத்த HDI எடுத்தோன்னே நம்ம எவ்வளோ 0.647. அப்போது இந்த இதில் ஒரு 2 எவ்வளோ தான் இருக்காங்க people, 0.2 something people யாராக தான் இருக்காங்க, அவங்களால தான் நம்மளோட மனிதவள மேம்பாடு கூட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரால, அந்த இன்இக்வாலிட்டி ரிச்சரான பீப்புளை சேர்த்தா மட்டும்தான். ஓகேவா, அப்போ நம்ம இதில் எப்படி இருக்கோம், லோவாக தான் இருக்கிறோம். ஓகே, அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்த ஆட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி.
ஸோ பாலின பாகுபாடு. ஸோ இந்த பாலின பாகுபாடு அப்படிங்கிறது என்னன்னாக்கா யூஸ்வலாகவே விமன் ஆர் வீக்கர் செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இல்லையா. ஓகே, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன ரேட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரீப்ரொடக்டிவ் பேஸில், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, MMR, IMR அந்த மாதிரியான ரேட்டிங்ஸில் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க ரீப்ரொடக்டிவ் பேஸில். அடுத்து எம்பவர்மெண்ட் அப்படின்னாக்கா அதிகார ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 243D அது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு பஞ்சாயத்து ராஜ் இருக்கு, பஞ்சாயத்தில் வந்துட்டு விமென்ஸ்க்கு இவ்வளோ சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை சீட் கொடுத்துருப்பாங்க, 1/3 ஆஃப் தி சீட்டு யாருக்கு தான் விமென்ஸ்க்கான சீட் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்மளோட பாலிட்டியில் அவங்க கொடுத்துருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ கொடுக்குறோம்னாக்கா 1/2 சீட்ஸ் தான் என்ன கொடுக்குறோம், விமென்ஸ் கொடுக்குறோம். அப்போ ஒரு பெண்ணுக்கான அதிகாரம் எந்த அளவுக்கு அந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. அடுத்து லேபர் ஸ்ட்ரென்த்னாக்கா ஒரு இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நிறுவனத்தில் பெண்களினுடைய பங்கு எவ்வளோ இருக்குது, 50% பெண்கள் இருக்காங்களா இல்லை 30% பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா 100 நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த 100 நாள் வேலை திட்டம் யார் தான் ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விமன் தான் யூஸ்வலாக ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான க்ரைட்டீரியாஸை வச்சுட்டு ஜெண்டர் இன்இக்வாலிட்டியில் பெண்களுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகே, இதில் நம்மளோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.501. அப்போ இதில் எங்கே இருக்கும், இதுலேயும் லோவில் தான் இருக்கும். ஓகேவா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி. ஸோ இந்த பாவர்ட்டி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுடைய குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா PDS இருக்கா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதாவது ரேஷன்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், அரிசிலேருந்து பருப்புலேருந்து ஜீனிலேருந்து எல்லாமே கொடுக்குறோம் இல்லையா. அது கொடுக்குறது எதுக்காக, இந்த மக்கள் வந்துட்டு ஏழைகளை வந்துட்டு குறைக்கணும் அப்படிங்கிறதால, அந்த வறுமை கோட்டை வந்து கம்மி பண்ண, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன கொடுக்குறாங்க, ஃப்ரீ ரேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த PDS சிஸ்டம் இது மூலமாக எப்படி அவங்க வந்துட்டு மக்களை சரி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா. ஸோ இதில் நம்மளோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.121. அப்போ இதில் இருந்தது இதுலேயும் லோ நம்ம. ஓகே, அடுத்தது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி மாதிரியே ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. கீழே எழுதுனா தெரியுதா, ஸோ என்ன சொல்லுவீங்க, ஆண்கள்லாம் இந்த பாருங்க ஜெண்டர் இன்இக்வாலிட்டின்னு கொடுத்து இதில் 3லையுமே பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆண்கள் இந்த நாடு சமுதாயம் கண்டுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ ஜெண்டர் டெவலப்மெண்ட் மூலமாக ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்த செக்ஷன் ரொம்ப வீக்காக இருக்காங்களோ அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ அப்போது கனடாலெலாம் பார்த்தோன்னாக்கா மக்களோட பண அக்கௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் போடுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்படி இருக்குது, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணுறோம் இல்லையா. அதை பேஸ் பண்ணி தான் என்னது ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா, பாலின ரீதியாக மேம்பாட்டை கொண்டு வரதுக்கான குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த UNDP யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வேர்ல்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸாக மொத்தம் 5 ஸ்டேஜாக பிரிச்சுருக்காங்க. ஸோ 5 ஸ்டேஜ்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், அது மாதிரி 5th ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குது. ஸோ கீழே இருந்து மேலே வரைக்கும் ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் எத்தனாவது ஸ்டேஜில் இருக்கோம்னா 5th ஸ்டேஜில் இருக்கும், கடைசியில் கிடக்குறோம். ஓகேவா. ஓகே, ஸோ இந்த ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த வருஷம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 தான் UNDP இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பாக்கி 3ஐயும் 2002லேயே 2010லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஐடியாலஜி ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இப்போ மனிதவள மேம்பாட்டு
குறியீடு அப்படிங்கிறது எப்படியெல்லாம் கணக்கிடப்படுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு பார்த்துருக்கோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதில் இந்தியாவோட பங்கு என்ன, தமிழ்நாடோட பங்கு என்ன, இந்த ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட்டுக்கும் என்ன மாதிரியான இருக்குது, இதை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்துட்டு என்னன்னாக்கா 2002ல் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய மனிதவள மேம்பாட்டை இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணுறாரு. இன்னும் என்ன பண்ணுறாரு, இதில் இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹி இஸ் எ இண்டியன். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002ல் பிஸ்வந்த்ஜித் சிங் குஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இவர் என்ன சொல்கிறாரு, ஏதோ புதுசாக சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்றும் புதுசாலாம் சொல்லலை. அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு இருக்கு இல்லையா, அதை 4 விதமாக பிரிச்சிருக்காரு. அதாவது HDI 1, HDI ஐயோ ஒன்றும் ஒரே மாதிரி போட்டணும் 2, HDI 3 and HDI 4. ஓகேவா? என்ன 1 2 3 கொடுத்துட்டாக்கா பெருசாக அதில் ஏதாவது பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணுறாரு சேர்க்குறாரு. ஓகே, HDI 1னா என்னடா அப்படின்னாக்கா HDI தாங்க HDI 1. இது அதாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைப்பழ காமெடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ HDI 1னா என்ன அப்படின்னாக்கா HDIன்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, நாங்கள் என்னடா சொல்கிறோம், இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, பாவர்ட்டி, நீங்கள் சொன்ன இன்கம்மு, அப்புறம் எஜுகேஷனு, இதெல்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் இருக்கிறது தான் HDI 1. அதுக்கு வெறுமனே HDIனே பேர் வச்சுக்கலாம்ல அப்படின்னா இல்லைங்க, புரியணும்ல உங்களுக்கு, அதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ HDI 1னா என்னென்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிறது என்ன, லிட்ரஸி இருக்கா, ஆமாம் இருக்குது. அப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கா, ஸோ வாழ்நாள் குறியீடு இருக்கா, ஆமாம் இருக்குது. அப்புறம் வேற என்ன இருக்கு, இன்கம், வருமானத்தை பற்றின பெர் கேபிட்டா இன்கம் இருக்கா, இது 3 சேர்ந்தது தான் என்னது HDI 1ன்னு சொல்கிறாரு. சரி, ஓகே. அப்போ HDI 2னா என்ன, இதுவும் அதே தானா அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. இது என்னன்னா HDI 1 இருக்குல்ல, இது கூட ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா வாழ்க்கை தரம், அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ ஒரு மனுஷன் வாழ்கிறான் அப்படின்னாக்கா அந்த வாழ்க்கைங்கிறது என்ன மாதிரியான தரத்தில் இருக்குது. ஸோ அவன்கிட்ட என்ன இருக்கலாம், ஒரு வீடு இருக்கலாம், 10 வீடு இருக்கலாம். ஸோ அவன் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறான், சொசைட்டியில் அவனுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு இல்லையா, அந்த அந்தஸ்தை என்ன பண்ணுறாரு இதில் சேர்த்துக்கிறான். ஸோ வாழ்க்கை தரத்தையும் சேர்த்தது தான் இது HDI 1 ப்ளஸ் வாழ்க்கை தரம், அதை சேர்ந்தது தான் இது HDI 2 அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறா, நான் சொல்லலை, யார், பிஸ்வந்த் சிங் குஹா சொல்லியிருக்கார். ஓகே, அடுத்தது HDI 3னா என்னப்பா அப்படின்னாக்கா HDI 2 ப்ளஸ் வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிப்புக்காக ஒரு சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பீங்களா, அந்த ஸ்கீம் வழியாக உங்கள் கண்ட்ரிக்கு இவ்வளோ ரேட்டிங்க. ஸோ அந்த பாவத்தையே நீங்கள் கொண்டு வரத்துக்கு, போக்குறதுக்கு. இன்னும் ரொம்ப ரோல் ஆகுது. பாவர்ட்டி அலிவேஷனுக்காக நீங்கள் ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க, இன்க்ளூட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ரேட்டிங்கையும் சேர்த்து தான் இது HDI 3 அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே. அப்போ HDI 4 என்ன அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்குல்ல,
HDI3 ப்ளஸ் நகரமயமாக்கல், அதாவது ஆர்பனைசேஷன். ஸோ அது என்னங்க அர்பனைசேஷன் அப்படின்னாக்கா, இப்போ என்ன ஆயிடுச்சு, கிராமங்களில் வேலைவாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, மக்கள் நகரத்தை நோக்கி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நகர ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக நகரத்தை நோக்கினாக்கா, அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதே நம்ம இங்கே தஞ்சாவூர்லையா இல்லை இன்னும் டவுன் டு வில்லேஜஸ் போனோம் அப்படின்னாக்கா ஐடி செக்டார் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ சம்பளங்கிறது ரொம்ப குறைவாக தான் கிடைக்குது. அதுவே இங்கே சென்னை, பெங்களூர் அந்த மாதிரியான சிட்டியை நோக்கி போகும்பொழுது நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய காந்தி சொன்ன மாதிரி வில்லேஜஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய பேக் போனு, ஹார்ட்டு எல்லாமே. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு குறைவு காரணமாக என்ன பண்ணுறோம், நம்ம நகரத்தை நோக்கி மூவ் பண்ணுறோம். ஸோ அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, நகரமயமாக்கல் மூலமாக நமக்கு என்ன மாதிரியான growth இருக்குது. ஸோ அதை தான் சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்காரு, HDI4ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாடு இருக்கு இல்லையா, 2011 சென்சஸ் படி தமிழ்நாடுல வந்துட்டு 49% நகரமயமாக்கல் மூலமாக வந்துட்டு நமக்கு ஈல்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 2021 சென்சஸ் வந்துச்சுனாக்கா இது ஜாஸ்தியாக இருக்கும். மேபி 55, 56 நம்ம ரீச் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, இதுதான் யார், பிஷ்வந்த் சிங் குஹாவினுடைய ஐடியாலஜி. ஓகேவா, இப்போ என்ன பார்த்தாச்சு, நம்மளோட இந்தியாவில் இவர் என்ன மாதிரியான ஸ்ட்ரீமில் பிரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து இப்போ இந்தியா அண்ட் தி வேர்ல்டு, இந்தியாவும் பிற உலக நாடுகளோட கம்பேர் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்குது, ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதா நாங்கள் நடத்திட்டுருக்கோம். ஸோ இது இல்லாமல் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா கே வெங்கடேசன் அவர்களோட புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன சிலபஸில் இருக்கோ, சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா படிங்க. சிலபஸ் தாண்டி எப்போவுமே படிக்காதீங்க. ஓகேவா, ஸோ இந்தியா அண்ட் தி வேர்ல்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 2017 நம்மளோட ரேங்க் என்னவா இருந்தது அப்படின்னா 131. ஸோ 2018 ஒரு ரேங்க் முன்னாடி போய் 130. அடுத்து 2019 இன்னொரு ரேங்க் முன்னாடி போய் 129. ஓகேவா, அப்போது மொத்தம் ஃபஸ்ட்டு 5ல் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு நார்வேவோட நம்ம சொன்ன இல்லையா வெரி ஹை, அதில் ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.954. எம்மாடியோ எவ்வளோ வச்சுருக்காங்கல்ல. ஓகே, அடுத்து செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னா ஸ்விட்சர்லாண்ட். இவங்களோடது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.946. ஓகேவா, அடுத்து அயர்லாண்டு, அடுத்து 4வது ஜெர்மனி, 5வது ஹாங்காங். ஸோ இவங்க தான் என்னது ஃபஸ்ட்டு 5ல் இருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளோட சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, தெற்காசிய நாடுகள். ஸோ தெற்காசிய நாடுகளில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளோ ரேட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நமக்கு முன்னாடி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஓகேவா, அடுத்தது செகண்ட் பிளேஸில் இந்தியா இருக்குது, தேர்ட் பிளேஸில் பூட்டான். அப்போ இவன் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கான் அப்படின்னு தெரியுமா, 71st ரேங்க்கில் இருக்கான். ஸோ நம்ம இப்போ எப்படி இருக்கோம், 129th ரேங்க். நம்மளோட ரேட்டிங் எவ்வளோ 0.647. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூட்டான், அடுத்து பங்களாதேஷ், அடுத்தது மயான்மர், அடுத்தது நேபாள், அப்புறம் பாகிஸ்தான்,
அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 0.46 தான் இருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கா வந்துட்டு எதில் இருக்காங்க, ஹையில் இருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில இருக்கவங்க நம்ம எல்லாருமே மீடியமில் இருக்கோம். ஆப்கானிஸ்தான் மட்டும் லோவில் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேஞ்ச் என்ன, ஸோ மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறது வரையும் பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட வேல்யூஸ் என்ன, அவங்க மற்ற கண்ட்ரீஸ் மற்ற ஸ்டேட்ஸ் கூட எப்படி இருக்காங்க, அவங்களோட லிட்ரஸி ரேட் என்ன, நம்ம எந்த இடத்துல டெவலப் பண்ணிக்கணும், அதை டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்ன நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுல நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணிடுங்கனாக்கா ஓவராலாக ஒரு ஐடியா, அந்த வேல்யூஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் படித்து முடிச்சுடுங்க. ஸோ நாளைக்கு கிளாஸில் நம்ம அகைன் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.